வெறும் செருப்பு அப்படின்னு ஒரு கதை. அதுவும் யாருன்னா இந்த நான் பிச்சமூர்த்தி தான். இந்த சாலை மக்கள் கடந்து வந்ததுனால அவருடைய பாதிப்பு நிறைய அன்னைக்கு வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு கதை. ஒரு வெறும் செருப்பு அந்த தலைப்பு. அந்த கதை, ஒருத்தன் நடந்து போயிட்டே இருக்கிறான். அவன் காலை பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷமா ஒரே செருப்பு போட்டுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு செருப்பு போட்டு நடந்து போயிட்டு இருக்கிறான். செருப்பு அருந்துருக்கு. உடனே போய் அவர் ஒரு புது செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு திருப்பி வருவார். அந்த செருப்பு போட்டு வரும்பொழுதே பிரமாதமாக சந்தோஷமாக இருக்கும் அவருக்கு. நிழலில் கூட சோகம் உண்டுன்னு சொல்லல, அந்த மாதிரி நிழலில் கூட இன்பம் உண்டுங்கிற மாதிரி சந்தோஷம் உண்டுங்கிற மாதிரி நடந்து வந்துடுறான். வீட்டுக்கு வரான். எங்க செய்தி கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு கேட்குறான் மனைவி. இல்லைங்க, உங்கள் ஆஃபீஸில் இருந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனார், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு செத்து போயிட்டாரா அப்படின்னோட இவனுக்கு நம்பவே முடியல. 2-3 நாளைக்கு முன்னாடி தானே வேற ஒரு கல்யாணத்தில் 2 பேர் சந்திச்சு பேசிட்டு இருந்தோம், இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ அவனுக்கு என்னன்னா, நம்ம புது செருப்பு வாங்கி போட்ட அன்னைக்கு நண்பன் செத்து போயிட்டானே, அப்படின்னா அந்த செருப்பு ராசி இல்லாத செருப்பு அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ பிரச்சனை, துக்க வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கணும். இப்போ புது செருப்பு போட்டு போகிறதா பழைய செருப்பு போட்டு போகிறதா? நண்பன் செத்து போன வீட்டுக்கு புது செருப்பு போட்டு போனால் பார்க்குறவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரப்பர் வர கட்டின செருப்பையே திருப்பி போட்டுக்கிட்டு நண்பனோட போகிறான். அந்த துக்க வீட்டில் போய் விசாரிச்சுட்டு வரும்போது பார்த்துக்கிட்டு திரும்பி வருவான். திரும்பி வந்து திருப்பி ட்ரெயினில் ஏறி திருப்பி ஊருக்கு வருவாங்க. அப்போ சாலைமலை ட்ரெயின் தான் வந்து இறங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இறங்கும் பொழுது அந்த நண்பன் பார்க்குறான், அவன் போட்டு அந்த பழைய செருப்பு இல்லை. என்ன நண்பா, அந்த செருப்பு வந்து நானே சொன்னேன், நீ தூக்கி போட்டுன்னு சொன்னேன், போடாமல் போட்டுக்கிட்டே வந்த, வீட்டு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்த பிறகு இப்போ இறங்கி பார்த்தா செருப்பு கடமை தொலைச்சிட்டியான்னு கேட்டான். அவன் சொல்கிறான், இல்லை நான் ட்ரெயின்லேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். மனைவி சொல்லி கேட்காதவன், மற்றவர்கள் சொல்லி கேட்காதவன், நண்பன் சொல்லி கேட்காதவன், யார் சொல்லியும் கேட்காதவன் திடீரென்று எப்படி செருப்பு விட்டான் அப்படின்னா, அவன் சொல்கிறான், எல்லாம் இருந்தும் ஒரு நல்ல செருப்பை போடக்கூட முடியாமல் அவன் போயிட்டான். இந்த பிஞ்ச செருப்பை போடலாமா வேணாமல் நான் எவ்வளோ நாளைக்கு யோசிச்சுட்டு இருக்கிறதுன்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதோட அந்த கதை முடியாது. அந்த சீல 2 வரி எழுதுவார். ஆம், இந்த உடல் என்பதும் வெறும் செருப்பு தான். உயிர் என்கிற வழிப்போக்கன் எப்போது வேண்டுமானாலும் கலட்டி விட்டு போகலாம். உயிர் என்கிற வழிப்போக்கன் எப்போது வேண்டுமானாலும் கலட்டி விட்டு போகலாம், யாரால் தடுக்க முடியும் அப்படின்னு அந்த கதையை முடிச்சிருப்பார்.